ஆவிகள் உலகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாப்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்லேயே இருக்குது. ஆவிகள் உலகம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. மனிதர்கள் எப்படி ஒரு பூமியில் வாழுறாங்களோ அது மாதிரி ஆவிகள் ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழுது. அது ஒரு தனி உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும். சரி, இந்த ஆவிகள் உலகத்தில் இருக்கிற ஆவிகளால் மனிதர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கோ அதே போல் இந்த ஆவிகளும் ஒரு வழிகாட்டியாக பயன்படுறாங்க. ஆவிகள் அப்படின்னு பார்க்கும்போது புண்ணிய லோக ஆவிகள் தான் வழிகாட்டும் ஆவிகளாக இருந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் தீர்வுகளையும் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த ஆவிகள் உலகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பூமியை மாதிரியான ஒரு திடப்பொருளால் ஆன ஒரு விஷயம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆவிகள் உலகம் அப்படின்னு சொல்ல வர்றது ஒரு வார்த்தை தான், ஒரு புரிதலுக்கான ஒரு வார்த்தை தான் அது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஆவிகள்ன்றது மக்களுக்கு இடையிலேயே நம்மளோடவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஆவிகள் இருக்காங்க. இதில் புண்ணியலோக உயர்நிலை ஆன்மாக்கள்கிட்ட இருந்து தான் நாம் பதில்களை வாங்க முடியும். அவங்க கூட நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, ஸோ மீடியமால் தான் பேச முடியும். ஸோ நாங்கள் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான கேள்விகளை உயர்நிலை ஆன்மாக்கள்கிட்ட, உயர்நிலை ஆவிகள்கிட்ட கேட்டு அதற்கான நல்வழியை மக்களுக்கு நாம் கொடுக்குறோம்.